நேயர்களே வணக்கம். பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் அபார வெற்றி பெற்ற பெங்களூரு அணி நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் முன்னேறியிருக்கிறது. தர்மசாலாவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 222 ரன்கள் குவித்தது. அணியில் அதிகபட்சமாக விராட் கோலியும் வெங்கடேஷ் ஐயரும் அரை சதம் கடந்து அசத்தியிருந்தனர். இந்நிலையில் 223 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கட்டாய வெற்றிக்கு மத்தியில் களமிறங்கிய பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்கள் ஆர்சிபி பவுலர்களிடம் அடுத்தடுத்து விக்கெட்டை கொடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் பஞ்சாப் அணி ஒரு கட்டத்தில் அதிக விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்த சூழலில் கடைசி நேரத்தில் களமிறங்கிய சசாங்க் சிங்கும் ஸ்டோயினிஸும் அதிரடியாக விளையாடி கிட்டத்தட்ட ஆட்டத்தின் போக்கை மாற்றும் சூழல் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு இடத்தில் ஆட்டம் இழக்கவே பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 199 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 23 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை தோற்கடித்த பெங்களூரு அணி நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் முன்னேறியிருக்கிறது. நடப்பு சம அந்தஸ்துடன் களமிறங்கிய ஆர்சிபி அணி நடப்பு ஐபிஎல் தொடரில் தொடர் வெற்றிகள் மூலம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்றே சொல்லலாம். அதே சமயம் பஞ்சாப் அணி முதல் 6 போட்டிகளில் தோல்வி சந்திக்காமல் விளையாடிய சூழலில் கடைசி 6 போட்டிகளில் தொடர்ச்சியாக தோற்று ஒரு மோசமான நிலை அடைந்திருக்கிறது. வரும் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் பஞ்சாப் அணி இந்த தோல்வி சென்னை அணிக்கான பிளே ஆஃப் சுற்று கதவையும் திறந்திருக்கிறது. ஏனால் பஞ்சாப் அணி இன்றைய மேட்ச் வெற்றி பெற்றால் சிஎஸ்கே வெளியேறிவிடும் என்ற சூழல் இருந்தது. அதே சமயம் பஞ்சாப் அணி தோற்றிருப்பதால் சிஎஸ்கேவுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு முழுமையாக மூடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.